சமூக வலைதளங்கள்ல நல்ல விஷயங்களை மாதிரியே நெகட்டிவ் விஷயங்களுமே வைரல் ஆகும். ஆனா இப்போ நல்ல விஷயம் ஒன்று நெகட்டிவா வைரல் ஆகி இருக்கு. அரியலூரை சேர்ந்த ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் தனக்கு பிடித்தமான 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேடிஎம் பைக் ஒன்றை வாங்கியிருக்காரு. ஷோரூம்ல பைக் வாங்குறப்போ அவர் கூட இருந்த பெண்மணிய அந்த இளைஞரோட தாயார்னு நினைச்ச இணையவாசிகள் பொட்டு தங்கம் இல்லாமலும் காலில் செருப்போ இல்லாமலும் இருந்த அவரோட தோற்றத்தை பார்த்த உடனேயே அந்த இளைஞரை திட்டி தீத்தாங்க. தன்னோட தாய்க்கு நல்ல உடையோ நகைகளையோ வாங்கி கொடுக்காம இவ்வளவு செலவு செஞ்சு பைக் வாங்குறது அவசியமானு வசப்பாடினாங்க. இந்த விவகாரம் சர்ச்சையானதுக்கு அப்புறமா அந்த இளைஞரோட குடும்பம் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதாவது அரியலூர் மாவட்டம் கோரியாம்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த விவசாயி அமுதா. இவங்க விவசாயம் மற்றும் காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. இவரோட மகன் அஜய் அருகில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில இறுதி ஆண்டு படிச்சுட்டு வராங்க. அஜய்க்கு கேடிஎம் பைக் வாங்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசையா இருந்திருக்கு. இதுக்காக நீண்ட நாட்களா பணம் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. படிக்கும் நேரத்திலேயே வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்காரு. இந்த நிலையில தான் அவர் தன்னோட அத்தை கூட ஷோரூமுக்கு போய் கேடிஎம் பைக் வாங்கியிருக்காரு. நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறதுனால அந்த பைக் வாங்குறப்போ பைக்குக்கு மாலை போட்டு வீடியோ எடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா அந்த வீடியோவை சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டிருக்காரு. இப்போ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோவில் அஜயோட அத்தை தனலட்சுமி கழுத்துல நகை கூட இல்லாம இருந்ததுனால அதை வச்சு சிலர் விமர்சிக்க தொடங்கினாங்க. அதாவது அந்த வீடியோல இருப்பது அஜயோட அம்மானு நினைச்ச இணையவாசிகள் அவருக்கு கழுத்துலையும் காதலையும் ஒரு பொட்டு தங்க நகை கூட இல்ல, இவனுக்கு இப்படி விலை உயர்ந்த பைக் வேண்டுமான்னு கேள்வி எழுப்புனாங்க. இப்படி அம்மாவை கஷ்டப்படுத்தி அந்த பைக் வாங்கணுமா? இந்த பையனுக்கெல்லாம் குடும்ப கஷ்டம் எப்படி தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கொட்டி தீத்தாங்க. அதே நேரத்துல குடும்பத்தை அவமதிக்கும் விதமா பதிவுகளையும் கருத்துக்களுமே அலமோத விட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த விமர்சனத்துக்கு அஜயோட குடும்பத்தினரை முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா பேசின அஜய் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த வீடியோவில் என் கூட இருப்பவங்க என்னோட அத்தை தனலட்சுமி. ஊர் பக்கம் ஏதாவது விசேஷம் அப்படின்னா தான் நகை போடுவாங்க. நான் திடீர்னு சர்ப்ரைஸாக தான் என்னோட அத்தையை பைக் வாங்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு போனேன். அதனால தான் அவங்க எளிமையாக இருந்தாங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா அதை நிறைவேற்றிக்குங்க. அதை விட்டுட்டு கனவை நிறைவேற்றியவங்களை கேலி செய்வதோ தப்பும் தவறுமா மீன் போடுவதோ தேவையில்லாத வேலை. உங்களால் கனவு நிறைவேற்ற முடியல அப்படின்னு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு மன வேதனையாக இருக்குது. 250cc பைக் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அவ்வளவு வேகமாக நான் வண்டி ஓட்ட போகிறது கிடையாது. எனக்கும் குடும்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால பொறுப்போடு தான் நடந்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் அஜயோட தாயார் அமுதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுத்தோம். இதை ஏன் இணையவாசிகள் கேள்வி எழுப்புறீங்க? இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு புரியலை. வண்டியில் வேகமாக போகாதன்னு அட்வைஸ் பண்ணுங்க. மற்றபடி இப்படி அசிங்கமாலாம் பேசாதீங்க. இந்த பிரச்சனையை இதோடு நீங்கள் விட்டுருங்க. தேவையில்லாத கருத்துக்களை பகிர்வது சரி கிடையாது. இது தொடர்பாக நான் வேற எதையும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காங்க. கடைசியா இந்த விவகாரம் தொடர்பா அஜய் பைக் வாங்குறப்போ அவர் கூட இருந்த அத்தை தனலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க அண்ணன் வெளிநாட்டுல வேலை பார்த்து பணம் அனுப்பினாரு. அஜய் வேலை செஞ்ச பணம் நான் வேலை செஞ்சு சேமிச்ச பணம். இதுக்கு கூடுதலா கடன் வாங்கியும் தான் பைக்கு வாங்கியிருக்கும். நான் சிமெண்ட் பிரிவில் வேலை செய்கிறேன். நகை அணிஞ்சிட்டு அங்கே வேலை செய்ய முடியாது. நகை அணியாததுக்கெல்லாம் எங்களை கேலி செய்கிறது ரொம்பவே தவறு. பைக் வாங்கினது வைரலானதே எங்களுக்கு தெரியாது. யாருமே எங்களை பற்றி தப்பாக பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி அஜயோட அத்தை விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இவரோட இந்த விளக்கம் பலரோட பாராட்டையும் இரக்கம் கலந்த ஆதரவையுமே பெற்றிருக்கு. அதே நேரத்தில் யாருமே ஏழையா பிறந்ததுக்காக கனவு காண்றதுக்கு தடை கிடையாது அப்படின்ற கருத்துமே சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரலா பரவிக்கிட்டு வருது. கஷ்டப்பட்டு காசு கொஞ்சம் வச்சிருந்தான், நான் கொஞ்சம் கொடுத்தேன். அதெல்லாம அவங்க மாமா கொஞ்சம் கொடுத்தாங்க. டியூவில் உன்னால கட்ட முடியாதுப்பா, மழை டைமு, ரெடி கேஸ் கட்டிக்க அப்படின்னு நான் ஒரு கடன் வாங்கி கொஞ்சம் கொடுத்தேன். நான் கையில வேலை செஞ்ச காசு கொஞ்சம் வச்சிருந்தேன். அந்த பையன் வேலை செஞ்ச காசு கொஞ்சம் வச்சிருந்தான். அவங்க மாமா கொஞ்சம் சிங்கப்பூர்ல இருந்து அனுப்பியிருந்தாரு. எல்லாத்தையும் வச்சுதான் அந்த பையன் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு யார்ட்டையுமே சொல்லாம என்னை மட்டும் அழைச்சிட்டு போய், என்னையும் என் தம்பியும் அழைச்சிட்டு போய் வண்டி நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் ரெடி காசுல.
சின்ன பையனா இருக்கான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இது தப்பாலாம் கமெண்ட் பண்றாங்களாம். இது எப்படிதான் நியூஸ் வெளியே போச்சுன்னே எனக்கே தெரியல. நான் இப்படிதான் இருப்பேன். எந்த ஒரு நகை நட்டும் போட மாட்டேன். ஏன்னா வேலை செய்யறது சிமெண்ட்ல செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால என்னால போட முடியாது. அது ஒரு மாதிரியா இருக்கும். அதனால போட மாட்டேன். என்னோட இயல்பு அவ்வளவுதான். எங்க பையன்லாம் தப்பா பேசுறதுக்கு வேலை கிடையாது. அவன் போடக்கூடாது வரக்கூடாதெல்லாம் சொல்ல மாட்டான். நான் எப்போதும் இப்படிதான் இருப்பேன்.